நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பும் உண்மையும் என்ற தலைப்பிலே நாம் இந்த ராத்திரி நேரத்தில் சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 126:5 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அப்படி என்றால் வேதாகமம் கடின உழைப்பை உற்சாகப்படுத்துகிறது. நாம் கடினமாக இந்த உலகத்திலே உழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் 3:19 சொல்கிறது, உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரத்தை புசிப்பாய். ஆகவே முகத்தின் வேர்வை என்பது கடின உழைப்பை குறிக்கும். இந்த உலகத்திலே நாம் கடினமாக உழைத்து வாழ வேண்டும் என்பதே நம்மை குறித்த ஆண்டுடைய சித்தமாக இருக்கிறது. என் அன்பு வாலிப தம்பி தங்கைகளே, இந்த நாட்கள் நீங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாட்கள். ஒரு நாளும் நீங்கள் சோம்பலாய் இருந்து விடக்கூடாது. எவ்வளவு அதிகமாய் கடினமாய் உங்களால் உழைக்க முடியுமோ அவ்வளவு கடினமாய் உழைக்க வேண்டும் என்பதே உங்களை குறித்த தேவனுடைய திருவுள சித்தமாக இருக்கிறது. பிரசங்கி 9:10 என்ற வேத பகுதி சொல்கிறது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். சாதாரணமாய் செய் என்று வேதம் சொல்லவில்லை. உன் கைக்கு நேரிடு அனைத்து காரியங்களையும் நீ உன் பலத்தோடே செய்ய வேண்டும் என்று வேதம் உன்னிடத்தில், தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். சோம்பேறித்தனத்தை வேதம் கண்டனம் பண்ணுகிறது. நீதிமொழிகள் 13:4 வாசித்து பாருங்கள். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஜாக்கிரதையுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும், ஜாக்கிரதையுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சோம்பேறி பல காரியங்களை விரும்புவான், தனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நினைப்பான். ஆனால் அவன் உழைக்க மனதில்லாது இருக்கிறபடினாலே அவன் விரும்புகின்ற ஒரு காரியமும் அவனுக்கு கிடைக்காது. நீதிமொழிகள் 6:6-11 வாசிக்க கேளுங்கள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். சோம்பேறித்தனத்தை வேதாகம் கண்டனம் செய்கிறது. வாலிப தம்பி தங்கிகள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. அதிகாலையில் எழுந்து ஜெபித்து வேதம் வாசித்து நீங்கள் உங்கள் காரியத்தை சுறுசுறுப்பாக செய்ய வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3:10 வாசித்து பாருங்கள். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும், அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும், சுறுசுறுப்பாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். எவ்வளவு கடினமாக உழைக்க முடியுமோ அவ்வளோ கடினமாக உழைக்க வேண்டும். நீதிமொழிகள் 24:30-34 வாசித்து பாருங்கள். சோம்பேறியின் வயலையும் மதியனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன்.
இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலும் வரும் என்று வேதம் சொல்கிறது. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் சோம்பேறித்தனம். வாழ்க்கையிலே சோம்பேறித்தனம் வர நீங்கள் ஒரு நாளும் அனுமதிக்கக்கூடாது. எப்பொழுது சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். எவ்வளவு கடினமாக உழைக்க முடியுமோ அவ்வளோ கடினமாக உழைக்க வேண்டும். தேவையில்லாமல் படுக்கக்கூடாது. தேவையில்லாமல் படுக்கையில் படுத்து புரண்டு கொண்டு இருக்கக்கூடாது. நன்றாக நீங்கள் உழைத்தால் சுகமான நித்திரை வரும். அதுவரை நீங்கள் படுக்கைக்கு செல்லக்கூடாது. முடிந்த அளவு கடினமாக உழைக்க வேண்டும். ஆதியாகமம் 26, 12, 13 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வேதம் சொல்கிறது. ஈசாக்கு விதை விதைத்தான். அவன் தன்னால் முடிந்த உழைப்பை கொடுத்தான். கர்த்தர் ஆசீர்வதித்தார் அந்த உழைப்பை. நாமும் கடினமாக உழைத்தால் நம்முடைய உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட கல்லூரிக்கு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராக நான் செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அந்த கல்லூரியில் நான் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் இருந்த பொழுது என்னிடத்திலே சொன்னார்கள், ஒரு மாணவனுக்கு சிக்கன் பாக்ஸ் வைசூரி வந்திருக்கிறது, அவன் வந்து செய்துவிட்டு போவான், அவனை கொஞ்சம் கருணையோடு நடத்துங்கள் என்று சொன்னார்கள். நான் நினைத்தேன் அவன் வந்து ஏதோ அவனால் முடிந்த சில சின்ன காரியங்களை செய்து கொடுத்தால் போதும், அவனுக்கு மார்க் கொடுத்து அனுப்பிவிடலாம் என்று சொல்லி. ஆனால் அந்த மாணவன் வந்தான். அவன் அந்த சிக்கன் பாக்ஸ் வந்ததற்கான எந்த சலுகையும் அவன் தனக்கு அனுபவிக்கவில்லை. எல்லாரை போலவும் 2 ப்ரோக்ராமும் செய்தான். ப்ரோக்ராமும் 2 ப்ரோக்ராம்லையும் அவுட்புட் எடுத்தான். ராயலாக 100க்கு 100 மார்க் வாங்கிவிட்டு சென்றான். யோசித்து பாருங்கள், அவன் பரீட்சைக்கு முந்தின நாள் அல்லது கடைசி நேரத்தில் படிக்கலாம் என்று நினைத்திருந்தால் அவனால் இவ்வளோ நன்றாக செய்திருக்க முடியுமா? அவன் முதலிலே ஒழுங்காக கடினம் உழைத்து படித்ததினால் சிக்கன் பாக்ஸ் வந்தும் 2 ப்ரோக்ராம்ஸ் நன்றாக எழுதி 2 ப்ரோக்ராம்ஸுக்கும் அவுட்புட்டுக்கு அவனால் முடிந்தது. காரணம், அவன் கடினமாக உழைத்திருந்தான். நீங்களும் கடினமாக உழைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உழைப்போடு உண்மையோடு உழைக்க வேண்டும். கடினமாக தவறான காரியங்களே உழைக்கக்கூடாது. குறுக்கு வழியிலே முன்னேறுவதற்கு கடினமாக உழைக்கக்கூடாது. உழைப்போடு உண்மையும் கலந்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, உண்மையாய் நடக்கிறவர்கள் நம்முடைய ஆண்டவருக்கு, நம்முடைய கர்த்தருக்கு, நம்முடைய தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி. நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் ஆண்டவர் அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியை வைப்பதாக மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்களிலே வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் உழைப்போடு கூட உண்மையான உழைப்பை கொடுக்க வேண்டும். உண்மையும் உழைப்பும் தான் உங்களுக்கு வாழ்விலே உயர்வை தரும். ஆகவே என்றும் உண்மையும் உழைப்பும் உங்கள் தாரக மந்திரமாக இருக்கட்டும். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மோசேயுடைய உழைப்பை, உண்மையை ஆண்டவர் பாராட்டுகிறார். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தானியேலின் உண்மையை பற்றி சொல்லுகிறது. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. உண்மையுள்ளவனாய் இருந்தான் தானியேல். மோசே உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை விதமாய் சொல்கிறது. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மாதிரி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று சொல்லி. 1 யோவான் 2:6 என்ற வேத பகுதி சொல்கிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தான் நடக்க வேண்டும் என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். நம்முடைய அனைத்து
காரியங்களிலும் நான் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்ப உறவுகளிலே நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்கள் எஜமான்களுக்கு, உங்கள் மேலதிகாரிகளுக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு, உங்கள் நிறுவனத்துக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் உண்மையை நீங்கள் வாழ்விலே கடைபிடியுங்கள். உண்மையே பேசுங்கள். உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள். காந்தியடிகள் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது உண்மையாய் வாழ்வேன் என்ற தீர்மானம் எடுத்து உண்மையோடு இருந்தார். ஒரு நாளிலே இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் அவருடைய வகுப்பை பார்வையிட வந்தார். எல்லா மாணவர்களையும் பார்த்தவர் கெட்டில் என்ற பெயரை ஸ்பெல்லிங்கை எழுத சொல்லும்படி சொன்னார். கெட்டில் என்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் எழுதும்படி சொன்னார். நீள மூக்குடைய பாத்திரத்தை கெட்டில் என்று அழைப்பார்கள். எல்லாரும் சரியாக எழுதினாலும் காந்தியடிகள் தவறாக ஸ்பெல்லிங் எழுதிவிட்டார். அவருடைய ஆசிரியர் பல முறை பக்கத்தில் உள்ள மாணவனை பார்த்து அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்ட் சரி பண்ணு சொல்லியும் காந்தியடிகள் மறுத்து விட்டார். பின்னால் அவர் அதற்காக தண்டிக்கப்பட்டார். என்ன தண்டனை கிடைத்தாலும் நான் பக்கத்தில் உள்ள மாணவனை பார்த்து சரிப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி பிடிவாதமாக இருந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறித்து தேங்காய் உரித்து கொடுக்குற ஒரு மனிதருடைய சாட்சியை ஒரு நாளிலே ஒரு பத்திரிகையிலே வாசித்தேன். அந்த மனிதர் எழுதியிருந்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பின் என் எஜமானருக்கு தெரியாமல் ஒரு தேங்காயை கூட நான் என் வீட்டிற்கு கொண்டு சென்றதில்லை என்று எழுதியிருந்தார். பாருங்கள், எல்லா விஷயத்தையும் நான் உண்மையாக இருக்கணும். உண்மை தவறிய ஒரு சூழல் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நான் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை தவற வாய்ப்புள்ள சூழல்கள் வந்தாலும் நான் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். உண்மையோடு இருக்க வேண்டும். உழைக்க வேண்டும். கடினமாக உழைக்க வேண்டும். தேர் இஸ் நோ ஷார்ட்கட் டு ஹார்ட் ஒர்க். தேர் இஸ் நோ ஷார்ட்கட் டு ஹார்ட் ஒர்க். கடின உழைப்பு தான் ஒரே வழி. அதுவும் நாம் சாதாரணமாக உழைக்கக்கூடாது. உண்மையோடு உழைக்க வேண்டும். உண்மையுள்ளவர்களாக இருந்தால், உழைத்தால், மோசையை உயர்த்திய ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார். மோசை உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் என் தாசன் என்று சொன்னார். என் சிநேகிதன் ஒருவன் தன் சிநேகிதனோடே முகமுகமாய் பேசுவது போல கர்த்தர் மோசையோடே பேசினார் என்று யாத்திராகமம் 33:11 வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, மோசே தேவன் தன்னுடைய ஊழியத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி தேவனால் வல்லமையாக பயன்படுத்த ஒரு தீர்க்கதரிசி அதன் பின்பு எழும்பினதில்லை என்று வேதம் சொல்கிறது. பகுதியை உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக வாசிக்கிறேன். உங்களையும் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் மோசையை பயன்படுத்தியது போல ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். உபாகமம் 34 10, 11, 12 வசனங்கள். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். தானியேல் உண்மையுள்ளவனாக இருந்தான். தானியேலையும் ஆண்டவர் உயர்த்தினார். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. இருவேறு அரசர்களுடைய ஆட்சி காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்த வேதம் சொல்லுது. உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கணுமா? மோசையை போல ஆண்டவர் உங்களையும் வல்லமையாக பயன்படுத்தணுமா? நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியம். ஒன்று, கடினமாக உழையுங்கள். 2வதாக உண்மையோடு இருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் உண்மையை காத்துக்கொள்ளுங்கள். உண்மையுள்ளவர்களாக இருந்தால், கடினமாக உழைத்தால் உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார். ஒருவேளை நீங்கள் வாலிப தம்பி தங்கைகள் என் படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே, ஒரு சாதாரண சின்ன வேலையில் தானே இருக்கிறேன், என் படிப்பிற்கு அந்த வேலைக்கு சம்மந்தம் இல்லையே, என் படிப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல என்று கலங்கி தவிக்கலாம். நீங்கள் இருக்கும் வேலையை கடினமாய் செய்தால், நீங்கள் இருக்கும் வேலையிலே உண்மையுள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். உங்களுக்கும் அரசு வேலைகளை கொடுப்பார். உங்களுக்கும் நல்ல ஊதியத்தோடு கூடிய வேலைகளை கொடுப்பார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். உண்மையும் உழைப்பும் உங்களுக்கு அவசியம். 2ஐயும் நீங்கள் இரு கண்மணி போல காத்து நடவுங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம்.
உண்மையுள்ளவனாயிருப்பேன், உழைப்பேன் என்று ஒப்பு கொடுப்போம். இதுவரை நீங்கள் சோம்பேறியாக இருந்திருக்கலாம், இனி வேண்டாம். இதுவரை அனாவசியமாக படுக்கையில் புரண்டு கொண்டு நேரத்தையும் காலத்தையும் செல்ஃபோனிலே செலவழித்து சோம்பேறித்தனத்தினை மூழ்கி போயிருக்கலாம். போனது போகட்டும், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனி ஒரு தீர்மானம் எடுக்கும் நேரம், இது தீர்மானம் எடுக்கும் நேரம். கர்த்தருக்குள் நான் உண்மையாய் இருப்பேன், கர்த்தருக்குள் உண்மையாய் உழைப்பேன் என்று தீர்மானம் எடுங்கள். ஆண்டவர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசமாய் ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, உண்மையாய் இருப்பேன், கடினமாய் உழைப்பேன் என்று ஒப்பு கொடுத்த வாலிப தம்பி தங்கிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்படி அவர்கள் உழைக்கும் பட்சத்தில், உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அரசு வேலைகளை அவர்கள் கொடுத்துடலாம். அவர்கள் படிப்பிற்கேற்ற வேலைகளை, நல்ல ஊதியத்தோடு கூடிய வேலைகளை கொடுத்துடலாம். இப்பொழுதும் வியாதி உள்ள இடத்திலே தங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து அந்த வியாதி நீங்க, சரீரத்திலே காணப்படுகின்ற வலிகள் நீங்க விசுவாசமாய் ஜெபிக்கிற உங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவருடைய சரீரங்களிலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களின் சரீரங்களிலிருந்து சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. Be healed in the all-powerful name of Jesus Christ. Be healed in the almighty name of Jesus Christ. கட்டிகள் கரையட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிகள், வேண்டாத வளர்ச்சிகள் கரையட்டும், உரு தெரியாமல் மறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிகள், வேண்டாத வளர்ச்சிகள் இதை பார்ப்பவருடைய சரீரங்களில் இருந்து மறையட்டும், உரு தெரியாமல் மறையட்டும், கரையட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. அப்பா, உம்முடைய வல்லமை இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவருடைய சரீரங்களை தொடட்டும். உம்முடைய வல்லமை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவருடைய சரீரங்களை தொடட்டும். உம்முடைய வல்லமை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவருடைய சரீரங்களை தொடட்டும். நன்றி நன்றி. வீடுகளிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள், யூடியூப் மூலமாக பார்க்கிறவர்கள், ஸ்மார்ட் டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள், டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுடைய சரீரங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை தொடட்டும். வியாதிகள் நீங்கட்டும், வலிகள் நீங்கட்டும். நன்றி. நிகழ்ச்சி பார்வையுடைய வறுமைகள் நீங்கட்டும், கடன் தொல்லை நீங்கட்டும், வேலையில்லா திண்டாட்டம் நீங்கட்டும். திருமணம் என் ஆசீர்வாதத்தை காத்திருக்கும் பிள்ளைகளுடைய கருத்தலை தருகிறேன். மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. ஆசீர்வாதமான திருமண உறவுகளை பிள்ளைகளுக்கு கொடுத்துடலும். அல்லேலூயா. குழந்தை பாக்கியம் என ஆசீர்வாதத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுடைய கருத்தலை தருகிறேன். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், குழந்தை செல்வத்தை அருளி செய்தருளும். நன்றி நன்றி நன்றி. தோல் நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஸ்கின் டிசீஸ், let the skin disease be disappear in the name of Jesus Christ. Hallelujah, hallelujah. Let the skin disease disappear in the name of Jesus Christ. எல்லா சரும நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இதை பார்ப்புடைய சரணங்களிலே உடைய சுகமளிக்கும் வல்லமை தொடரட்டும். நன்றி நன்றி. கோடானு கோடி நன்றி, கோடானு கோடி நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளே, என் அன்பு பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கைகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக
ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களையோ நன்மைகளையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவராய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you.